ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து திருவிளையாடல் ஆடிஷன் நடந்துச்சு. திருவிளையாடல் தெரியுங்களா மேடம்? யூனோ திருவிளையாடல், யூகிஸ் திருவிளையாடல். வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்தா நீ ரொம்ப பேசுற. டேய் இதுக்கு பேர் தான்டா பாடி ஷேவிங். வந்து நம்ம சிவா ரோலுக்கு நோ, முருகா ரோலுக்கு கண்டிப்பாக நோ. ஒரே ரோல் ஃபிட் ஆகிறது இதுதான். போனேன் அந்த ட்ராமாவில் போனால், அதுவும் வாய்ஸ் ஓவரில் தான். ஒரு வந்து அம்மையும் அப்பனும் நீ தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பில் கொடுத்தாங்க. சைடில் போய் நின்று சாப்பிட்டுதான் பயங்கர அப்ளோஸ். அதெல்லாம் அந்த பெருமைலாம் யாருக்கு சேரும்? இவனுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா பேசிகிட்டே இருப்பேன். திடீர்னு வந்து டப்புன்னு கொஞ்சம் எக்ஸசைஸு இதெல்லாம் டயட்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிடுவானே. எனக்கு என்ன கடுப்பு அப்படின்னா, அவங்க என்னமோ வந்து டெய்லி ஓடி ஒலிம்பிக்கில் 2 மெடல் வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுருக்க மாதிரியே நமக்கு இஷ்டத்துக்கு அட்வைஸ் அள்ளி விடுவானுங்க. என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நாளைக்கு காலிலேருந்து டயட்மா அப்படின்னு சொல்லி இப்போ படுத்துட்டேன். காலில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், வீட்டை கம்மன்னு ஸ்மெல் அடிக்குது. இந்த பக்கம் வந்து எறா ரோஸ்ட்டு, இட்லி, தோசை அப்படின்னு சொல்லி. என்னம்மா அப்படின்னா, நீ தானே டயட்டு போகிறேன்னு சொன்னால் செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்றா. நான் யோசித்து பார்த்தேன், டயட்டா தோசையா அப்படின்னு சொல்லி. தோசை தான். ஸோ நான் வேறு வந்து எங்கள் ஏரியாவில் சமோசா கடை, நல்ல சமோசா கடை நானே ஒருத்தனை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சமோசா கடை வேறு போட வச்சேன். அவன் வாக்கிங் போகிறத பார்த்துட்டான். மறுநாள் காலைல 6 மணிக்கு வந்து வீட்டில் ஒரே அழுக, சார் உங்களை நம்பி தான் கடை போட்டிருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு திடீர்னு வாக்கிங் போனால் எக்கானமி என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சார் நானும் பார்த்தேன், சார் நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம குறைச்சா நமக்கு எவனா ஒலிம்பிக் மெடலாக கொடுக்க போகிறாங்க, காக்காக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு